जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपर्य देवता கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள். இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம், ஒரு சிறப்பு. ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 17/8/2025 முதல் 16/9/2025 வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது, மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில், அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்கிரன் குரு, அடுத்ததாக கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, அதே போல் கன்னியில் செவ்வாய், ராகு சனி கும்பத்தில் இருக்கார். மற்றதில் கிரகங்கள் கிடையாது. சனி வக்கரகதியில் இருக்குது. இப்போ இந்த சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம். அடுத்ததாக சூரியன் சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார். சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும், ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம், மன நிம்மதி காணாமல் தத்தளிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா? கடந்த மாதங்களில் நம்பிக்கை குலைந்தவர்களுக்கு பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காதல், குடும்பம், திருமணம், விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல, கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக வேலை, குடும்பம், காதல், திருமணம், வியாபாரம், சொத்து, வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது? கடவுள் அருள், கர்மத்தின் தாக்கம், கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, எப்படியெல்லாம் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கும், நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசி பலன்லேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசி. இந்த மேஷ ராசி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது உங்கள் முயற்சிக்கு பெரும் வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது எதில் அப்படின்னு கேட்டால் வேலையில். நீங்கள் பார்க்கக்கூடிய தனியார் தொழிலில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு முயற்சி பெரிய அளவில் வெற்றி பெறும், பெரிய அளவில் பேசப்பட போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அடுத்ததாக வேலைக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய பதவிக்கு உங்களை பரிந்துரை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சில மாற்றங்கள் வரும். சார் இவர் பேரை ரெஃபர் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு நல்லா இருக்கும், இவர் வந்தாங்கன்னா இந்த வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல சூழ்நிலைகள்லாம் வரும். குடும்பத்தில் எடுத்துட்டோன்னே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அம்மா கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டைகள். அதாவது என்றைக்குமே இது ஜாதகத்தில் நம்ம பொது பலன்கள் சொல்கிறோம், அதில் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம அந்த தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அம்மாக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய விஷயத்துலேயும் வந்து என்னென்ன தொழில் சம்மந்தப்பட்டது எல்லாருக்குமே. இப்போ சில பேர்லாம் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ரொம்ப, அதாவது சில பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொழில் விஷயத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். சில நேரத்தில் தொழில் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பெண்களுக்கான சூழ்நிலை அப்படின்னு எடுத்துக்கும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெயர், பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நற்பெயர். ரெண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட முயற்சிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சில முயற்சி எடுத்து சிறு தொழில்கள் ஏதாவது செய்யலாம், பண்ணலாம். ஏதாவது ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே இந்த பெண்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல, கணவர்கிட்ட சொல்லி நான் இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, இப்படி பண்ணினா எனக்கு நல்லா இருக்குமாங்க, எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அப்படியும் ஒரு வார்த்தை கேட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யணும். கூடியமான வரையில் கணவர்கிட்ட சண்டை போடாமல், வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் கட் ஆஃப் பண்ணி நிறையா சில விஷயங்கள்லாம் பார்க்காம படிப்பில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ 10th +1 +2 படிக்கக்கூடியவர்கள், காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள், முக்கியமாக அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ கவனமாக இருக்கக்கூடியது நல்லது. கல்வியில் புதிய சில மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிக்கக்கூடியதிலே நிறைய மாற்றங்கள் வரும். அடுத்து என்ன செய்கிறது, எப்படி என்ன செய்யணும், உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் நெகட்டிவான விஷயம் வந்து என்ன தெரியுமா, உங்களுடைய பொறுமை குறையும். பொறுமையாக இருக்கணும், ஆனால் அதுதான் உங்களுக்கு குறைவாயிடுது வர வர. அதே போல் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் எப்படின்னா உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும், நல்லா அமோகமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது மார்பு சளி அதிகமாக இருக்கும், இருமல், தொண்டை கட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். எப்போதுமே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பு. விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் சில பேருக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பெண்கள் விவாகரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள், கூடி வரத்துக்கான சூழ்நிலைகள் உண்டு. திருமணம், மறுமணம், பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சொத்து பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராத ஒரு தலைவலியாக இருக்கும். பங்காளி சண்டை, சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள். சில பேருக்கு கிட்ட முடிகிற வர நேரத்தில் ஏதாவது ஒரு இழப்புக்கள், சாவு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஆவணி மாதத்தில் மேஷத்துக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வந்தால் கூட கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். கடன் விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். அரசாங்க தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். காதல் சிறப்பாக இருக்கும். காதல் விஷயங்கள், காதல் கை கூடுறது எல்லாமே. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருங்க. என்றைக்குமே ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது நம்ம சில விஷயங்கள் பார்த்து இருக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி இருங்க. ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ நம்ம பணம் போடணும், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனம். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சில பேர் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வழக்கறிஞர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நிறையா அடுத்து சில பிரச்சனைகள் வந்து மாறி பணி நிமித்தமாக ரொம்ப மன அழுத்தம் இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வரவுகள், புதிய சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பதிவுத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு சில பேருக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்பு, தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் சரியாக இருக்குது. அடுத்ததாக வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு சில பேருக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சில பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலையில் நிறையா பிரச்சனைகள், வேலையில் நிறையா சில அடுத்தடுத்து சில டிப்ரெஷன், வேலையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது வெளிநாட்டில். அது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், கத்தாரில் இருந்தாலும் சரி, சவுதியில் இருந்தாலும் சரி, துபாயில் இருந்தாலும் சரி, UK, கனடா, ஆஸ்திரேலியா, US. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒர்க் டிப்ரெஷன், வேலையில் சில பேர் வேலை இல்லாமே இருக்கீங்க. அங்கே வேலை நமக்கு கிடைக்குமா, வேலை நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்துருக்கீங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு எடுத்துக்கும்போது புதன்கிழமை, வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். அதிர்ஷ்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேதியாக பார்க்க போனால் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி இதெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு செய்ய உங்களுக்கு அமோகமாக இருக்கும். ஓம் சாம் சரவண பவாய நமஹா அப்படின்னு சொல்லி மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகனுடைய அருளாலே மேலே 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 நிறையா சக்ஸஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.